ஹாய், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? பாலாக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டியான பருப்பு குழம்பு பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம அளந்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்க்க போகிறோம். அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், வத்தத்தூள், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற பாலாக்கீரையை சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடுறப்போ ஒரு கையை குக்கர் மூடியில் வச்சு ரொம்ப டைட்டாக மூடிக்கிடணும். அதுக்கப்புறமா விசில நல்லா தூசியை ஊதி வாட்டிக்கலாம். விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். வடச்சட்டியில் ஆயில், கடுகு, பொடி வெங்காயம், வரமிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு முன்னால் தேங்காய் துருவி வச்சுருக்கிறத போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான பாலாக்கீரை குழம்பு ரெடி.